புரோட்டாவை சும்மா கடைக்குள்ள தூக்கி போட்டு கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாண்டு அதை சூடு பறக்க அடிச்சு எடுத்து அதை அப்படியே கல்லில் பிச்சை போட்டு அந்த நடக்கல குருமா ஊற்றி முட்டையை தாராளமாக ஒடிச்சு போட்டு இவங்க கொத்தி தர முட்டை புரோட்டாவை சாப்பிட்டீங்கன்னா அடடடடடா அதை வர்ணிக்க வார்த்தையிலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடையில் கொடுக்க முட்டை குஸ்கா அதை விட ஸ்பெஷல். அது தெரியுமா உங்களுக்கு? இவங்க 2 பேரும் கற்றுக்கிட்ட மொத்த வித்தி இறக்குற மாதிரி அந்த மைதா மாவை வீசி எடுத்து அதை பூர்ண கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு அதை கல்லில் போட்டு கேரம் போர்டு விளையாண்டு அதை புரோட்டாவாக வெந்து எடுக்கிறதுக்குள்ள அந்த புரோட்டா வச்சு ஏகப்பட்ட விளையாட்டு காட்டுவாங்க. அப்படியே செவன் வந்து அந்த புரோட்டாவை அந்த சிக்கன் குழம்பையும் சைவ குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டு சொல்கிறேன் இருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஓவர் ஹைப்பு கொடுத்த முட்டை புரோட்டா அந்த 2 குழம்பையும் ஊற்றி அதை உள்ளே விட்டா அதுக்கு ஒரு கோல்டு காயினை வேணா பரிசா தரட்டா அப்படின்ற மாதிரி சூப்பராக முட்டை குஸ்காவும் ரொம்ப அதிரடியாக தான் இருந்தது. ஆனால் 2மே குழம்பு ஊற்றி சாப்பிட்றதோட பிளைனாக சாப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே சூப்பராக இருக்குங்கிறது என்ன. அந்த முட்டை புரோட்டாவை பிளைனாக சாப்பிட்டீங்கன்னா அது அடிச்சுக்காங்க வேறு எந்த ஐட்டமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக அந்த புரோட்டா அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அதுக்கு 2 குருமா வேறு கொடுக்குறாங்க. அந்த சிக்கன் குருமா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா புரோட்டா கொஞ்சம் சுமார் தான். ஆனால் அந்த நடக்கலை குருமா அதாவது சைவ குருமா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அந்த புரோட்டா வேற லெவலில் இருக்கும். எனக்கு பேசலாம் அந்த வெஜ் குருமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் போய் சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஃபைனலாக ஆஃப் பாயில் போட்டு முடிச்சிங்கன்னா அன்னைக்கு டே ரொம்ப ஹோல்சமாக இருக்கும். கடையோட லொக்கேஷன் ஸ்க்ரீனில் இருக்குது. வரட்டுமா செல்லுங்களா?